ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. தொடக்க கல்வி இயக்குநரகத்துல இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீண்ட நாட்களா பல ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பே மேட்ரிக்ஸில் செல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போதுன்னு சொல்லலாம். இது விஷயமான முக்கியமான அப்டேட் பார்த்தீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. ஆக்சுவலி இதுக்கான ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கோர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைநிலை ஆசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்களுடைய ஊதிய விகிதமானது, அதாவது லெவல் 10 செல் 45 என்ற நிலையில் கடந்த 1/1/2025 அன்றோடு பே மேட்ரிக்ஸ் அட்டவணை பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்கான். அதாவது பே மேட்ரிக்ஸ் டேபிள்ஸில் அவங்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான அடுத்த செல்ஸ் இல்லவே இல்லையாம். இதனால் 1/1/2026 அன்னைக்கு அவருக்கு வழங்க வேண்டிய ஆண்டு ஊதிய உயர்வினை ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் கேள்வி எழுப்புனாங்க. இதற்காக பே மேட்ரிக்ஸை விரிவாக்கம் செய்ய சொல்லி அனுமதி கேட்டு அரசுக்கிட்ட காத்துருவு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோரிக்கையை பரிசீலித்து அரசாங்கம் கடந்த 26/2/2026 அன்னைக்கு, அதாவது லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸோடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர் சரி பார்த்து ஊதிய விவரங்களை அட்டவணையை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அரசு இந்த ஒரு ஆசிரியரை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் இதே போல் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எவ்வளோ ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணி ஒன்றா அனுப்ப சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஒரு சுற்றறிக்கை பறந்துருக்கு. நம்ம அரசாங்கத்தோட இந்த உத்தரவை ஃபாலோ பண்ணி தொடக்க கல்வி இயக்குநர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடைநிலை ஆசிரியர் பணியில் சேர்ந்து 2800 கிரேட் பே ஊதிய அணி அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வுகளை பெற்று தற்போது 75,900 என்ற கடைநிலை ஊதிய விகிதத்தை, அதாவது மினிமம் பேசிக் பே அடைந்தவர்களின் விவரத்தை சேகரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஊதிய உயர்வு பெற பே மேட்ரிக்ஸில் செல்ஸ் இல்லாத காரணத்தால் தேக்கம் அடைந்திருக்க இடைநிலை ஆசிரியருடைய எண்ணிக்கையை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடைநிலை ஆசிரியர் பணிப்பதிவுகள் சரிபார்த்து ஊதிய உயர்வு விவரத்தை ஒரு அட்டவணையாகவும் கூடவே பணிப்பதிவீடுடைய நகலையும் இணைத்து உடனடியாக இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இது ஒரு சாதாரண சுற்றறிக்கை இல்லை, இது சீனியர் ஆசிரியர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா 75,900 ரூபாய் தொட்ட பிறகு பல ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் தேக்கம் ஏற்பட்டு அவங்களுடைய ஓய்வூதிய பலன்களும் பாதிக்கப்படும் அபாயம் இருந்துச்சு. இப்போ அரசு இந்த பே மேட்ரிக்ஸ் டேபிளை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் செய்ய போகிறாங்க. இந்த பே மேட்ரிக்ஸ் டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான முதல் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கலெக்ஷன். கூடிய சீக்கிரமே இதற்கான அரசாணை வெளியாகும் தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உச்சவரம்பை அடைந்த பல சீனியர் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதி தரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆசிரியர்களுக்கும், முக்கியமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய பணி பதிவேடுகள்லாம் தயார் நிலையிலே வச்சுக்கோங்க. மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் இதே விஷயமா கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.